முகம்மதியன் கோட் என்று, அதாவது முகம்மதியன் சட்டக்கோவை என்று. அந்த சட்டக்கோவையானது எங்களுடைய மதத்தோடு ஒட்டிய விடயம் அல்ல. அதில் சில அர்ஜுனா இதை கொண்டு வரும் பொழுது முஸ்லிம் பெண்கள் 15 வயதுக்கு கீழையும் அவர்கள் திருமணம் செய்ய நிர்பந்திக்கப்படுகிறார்கள் என்ற அடிப்படையில் தான் அந்த அதை விளங்காமல் தான் அர்ஜுனா ராமநாதன் அன்று 8 வயசு வரையும் கூட வந்து விட்டார். 8 வயசு ஒரு பிள்ளையை 50 வயசு ஒரு மகன் கல்யாணம் முடித்துக் கொண்டு போவது எப்படி தாங்க முடியும், எப்படி பொறுக்க முடியும்? தாய் திடீர்னு இறந்து விட்டார். அங்கே 3-4 பிள்ளைகள் இருக்கின்றார்கள், அவர்களை பராமரிக்க ஒன்றுமில்லை, வீட்டுக்கு ஒரு துணை தேவை. இந்த கட்டத்துல 14-15 வயசு பிள்ளைகள் முடிச்சு கொடுத்திருக்காங்க. இப்ப அடுத்ததாக அர்ஜுனா ராம் அவரும் இது சம்பந்தமாக இவர் திடீர்னு தான் கேள்விப்பட்டிருப்பார். ஏதோ உலக மகளிர் தினம் கூகுள் அறிவாளி தானே கூகுளே அடிச்சிருந்தார். இதில் கை வைக்க முடியாது, இது முஸ்லீம்களில் இது இறைவனால் கொடுக்கப்பட்ட சட்டம். ஐயோ, இறைவனால் கொடுக்கப்பட்ட சட்டம் இல்ல ராசா. முஸ்லீம் சமூகம் இதுவரை இந்த சட்டம் திருத்தம் சம்பந்தமாக காத்திரமான நடவடிக்கை எடுக்காததே வெளியார் தலைவர்களுக்கான காரணம். ஒன்று, 2 சமூகங்களுமே கிட்டத்தட்ட ரத்தமும் சதையுமாக மிக மோசமான அழிவுகளை சந்திச்சிருக்கிறோம். ஹிஸ்புல்லாவை செய்த வேலை அது பிழை. தமிழர்களின் ஒரு அடக்கத்தளத்தை கைப்பற்றி அதிலே ஒரு சூப்பர் மார்க்கெட் கட்டியதாக அர்ஜுனா அவர்கள் அன்னைக்கு பார்த்திருப்பீர்கள் நீங்க. அவரும் ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக பேசும் பொழுது எல்லா சிங்கள எம்பிக்களும் அமைச்சர்களும் ஒருவரின் முகத்தை ஒருவர் பார்த்து சிரிக்கின்றார்கள். தன்னைத்தானே தாழ்த்திக் கொண்டார்கள். அர்ஜுனாவை ஊசி அர்ஜுனா என்று விமர்சித்து கொண்டிருந்த பொழுது அப்படி பாவிக்க வேண்டாம், அதற்கான கௌரவத்தை கொடுக்க சொல்லி கேட்டதுல நீங்களும் ஒருவர். Of course.